மணி சீரியல்ல அடுத்த மாதிரி எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்பவே சந்தோஷமா எல்லாரும் விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப சேரன் பல்லவனை தனியா கூட்டிட்டு வந்துடுறாங்க. பல்லவன் என்னாச்சுன்னு ஏன் தனியா கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்லடா, சோழனு நிலா ரெண்டு பேரும் பேசிட்டு சந்தோஷமா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம், அதனாலதான் நான் கூட்டிட்டு வந்தேன்னு சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப ரொம்பவே சந்தோஷமா விளையாடிட்டு இருக்காங்க. நடேசனும் கூட நிலா கூட விளையாடிட்டு இருக்க. உடனே சோழனுக்கு பயங்கரமா கோபம் வந்துருது. பயங்கரமா கோபப்பட்டுட்டு சோழன் ஒரு பக்கம் இருக்காங்க. நடேசன் சரி நம்ம போயிட்டு தம்மு போட்டுட்டு வரலான்னு அங்க இருந்து கிளம்பி போக பார்த்தா போலீஸோட நடேசன் வராங்க. உடனே சேரனுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. அப்பா என்னப்பா, என்ன இது சார், எதுக்காக என் அப்பாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தீங்க சார், சொல்லுங்க சார்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. உன்னுடைய அப்பா பண்ண வேலைக்கு வேற என்ன பண்ண முடியும்? அங்க பொது இடத்துல தண்ணி அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க, இதெல்லாம் தப்பு, நீங்க சொல்ல மாட்டீங்களான்னு சொல்லி கேட்டதும் என்னப்பா ஏன்பா இதுன்றாங்க. உடனே இங்க பாருடா, நான் பாட்டுக்கு தானே உட்காந்து அடிச்சுட்டு இருந்தேன்னு சொன்னதும் நிலா கூட பேசலான்னு சொல்லிட்டு சோழன் கிட்ட வர கரெக்டா அந்த இடத்துல ரொம்பவே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா இங்க நடந்த இன்சிடென்ட் எல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. என்னச்சு சார்னு சொல்லிட்டு எல்லாரும் கேள்வி கேட்க நடந்த விஷயத்த சொல்றாங்க. இத கேட்டதும் ரொம்பவே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. உடனே நிலாவும் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. என்னங்க உங்களுக்கு பிரச்சனை, என்ன உங்களுக்கு பிரச்சனை, எப்ப பாரு ஏதாவது ஒரு பிரச்சனையில நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, ஏன் இந்த வீட்டுக்கு வந்தோம் சந்தோஷமா தானே இருந்தோம் நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாரு, இது சுதந்திரமான நாடு, இந்த சுதந்திரமான நாட்டுல நான் பண்ணதுல தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது, அதனால நான் பண்ணேன்னு சொல்லிட்டு எல்லாம் சொன்னதும் ரொம்பவே ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால நிலாவுக்கு எல்லாருக்கும் கோபம் வருது. ஜாலியா என்ஜாய் பண்ணலான்னு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. நிலா அடுத்ததா நிலா அங்கிருந்து கிளம்பி போனதும் இப்ப வீட்டுக்கு எல்லாருமே வராங்க. வீட்டுக்கு எல்லாருமே ரொம்பவே கோபமா சோழன் ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருக்காங்க. அடுத்த நாள் காலையில ஆகுது. நம்ம சோழனுக்கு எந்த வேலையும் இல்லைன்னு சொல்லிட்டு வண்டி ஓட்டுட்டு இருக்காங்க. எங்க நிலா வரீங்களா, நீங்க சந்தோஷமா என் கூட ஓட்டுங்கன்னு சொன்னதும் நிலாவும் டிரைவ் பண்ணிட்டு ரொம்பவே ஹாப்பியா சந்தோஷமா விளையாடிட்டு இருக்காங்க. அடுத்ததான் நிலாவும் பல்லவனை காலேஜ் போகிறதுக்காக ஆபீஸ் போறதுக்காக கிளம்பி போறாங்க. அந்த நேரம் பார்த்து வானதியோட அண்ணா கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அந்த வீட்டுல 80 வயசு கிளவி கூட இருக்க மாட்டா ஏமா நல்லா சொல்லிட்டு கிண்டல் பண்றாங்க. 5 ஆம்பளைங்க ஒரு பொம்பளை நல்லா சொல்லி பேசினதும் பல்லவன் என்னை பத்தி என்ன பேச வரீங்கன்னு சொல்லிட்டு அடிக்க போக உடனே இப்படி எல்லாம் பேசுறீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையான்றாங்க. நான் சொன்னது உண்மைதானே, அப்புறம் என்னதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு நல்லா சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. பல்லவா வா நம்ம இங்க இருந்து போயிடலாம்னு சொல்லிட்டு நிலா அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இந்த விஷயம் மட்டும் பாண்டியனுக்கு தெரிஞ்சா பாண்டியன் என்ன செய்ய போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.